Hello cuties, welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader. I'm G. Today topic, their current feelings, their current thoughts and intention. Let's see. Think about this person. Say this person name 3 times. Let's see their current feelings, current thoughts and intention. Bottom of the deck, 2 of Wands. First of all, they are missing you. You could be fire sign, your person could be water sign, water, fire, air, element presentable இருக்கு. Pisces, Aries, Leo, Gemini, Libra and Cancer. Birth month, November, October, June, Jan and December. They're going to change. அவங்களோட பிஹேவியரை அவங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பர்டிகுலராக ஒரு சில பிஹேவியர் அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காது, உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கும். அவங்க அதை ரியலைஸ் பண்ணுறாங்க, அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிஹேவியர், பர்சனாலிட்டி, ஹேபிட்ஸ், அவங்க சடன் பிஹேவியர் சேஞ்சஸ், அவங்க அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த சேஞ்சஸ்னால நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து சரியாக போகலை, நம்ம பார்ட்னரை நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம், அந்த ஒரு ஹெவி ஃபீலிங்ஸ் இந்த பர்சனுக்கு இருக்குது. ஸோ இந்த பர்சன் வந்து அவங்கள சேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்களோட பிஹேவியர், ஐம் சீயிங் so much passionate. They are passionate about you. See, they are going to show more love towards you. நீங்கள் இந்த பர்சன் கூட பேசியிருப்பீங்க, அவங்க சைட்லேருந்து 1 or 2 ரிப்ளேஸ் உங்களுக்கு வந்திருக்கும், லேட் ரிப்ளேஸ். பட் ரிப்ளேஸ் இந்த பர்சன் வந்து பண்ணியிருப்பாங்க, குயிக் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க, லேட் ரிப்ளை. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் லாங் டிஸ்டன்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட், லாங் டிஸ்டன்ஸ் லவ். உங்களோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா, ஐம் நாட் டிசர்வ் எனிதிங், ஐம் நாட் ஒர்த். இந்த பர்சனோட கேப், செப்பரேஷன் உங்களை இந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்ருக்கு. திஸ் பர்சன் கேப் மேக்கிங் யூ ஃபீல் லைக் திஸ். உங்கள் செல்ஃபை நீங்களே டவுன் பண்ணிக்கிறீங்க. இட்ஸ் நாட் நைஸ். நீங்கள் இந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணிக்கணும், பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணணும். ஓகே, உங்கள் பர்சன் வந்து பாசிட்டிவாக அவங்க செல்ஃபை சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெகட்டிவாக இருக்கீங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருக்கப்போ அவங்க நெகட்டிவாக இருந்தாங்க, நீங்கள் நெகட்டிவாக இருக்கப்போ அவங்க பாசிட்டிவாக இருக்காங்க. அவங்க வந்து அவங்க செல்ஃபை சேஞ்ச் பண்ணுறாங்க. ட்ரை டு சேஞ்ச், பில்ட் யுவர் செல்ஃப், ரீபில்ட். See, they are over possessive. This person want fresh start, new beginnings, new chapter. They're going to start. உங்களுக்கு உங்கள் ஸ்பெஷல் பர்சன் மேலே ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது. யூ ஹாவ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் இஷ்யூஸ். மேரேஜ் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் இந்த பர்சன் சைட்லேருந்து இருக்குமா இருக்காதா, ட்ரஸ்ட் இஷ்யூஸ், டவுட். லைக் இந்த பர்சன் வந்து தேர்ட் பர்சனை லைக் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி சில டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம். உங்கள் சைடில் என்னால் பார்க்க முடியுது. உங்கள் பர்சன் சைடில் என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்கள் பர்சன் வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. தி ட்ரஸ்ட் யூ. உங்கள் ஃபேவரட் பர்சனுக்கு நீங்கள் அவங்க லைஃப்பில் அகெயின் என்டர் ஆகணும், அவங்களோட விஷ். உங்கள் கூட அவங்க ஹாப்பியாக இருக்கணும், லைஃப்பை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்கள் கூட. They are waiting for you. They want to spend their life with you. அவங்களோட லைஃப்பை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் they're going to offer. They're going to show more love. இந்த பர்சனோட இன்டென்ஷன் வந்து they really want to be with you. Reconciliation,
உங்கள் கூட பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த பர்சன் சைடில் வந்து சில டிஸ்டர்பன்ஸ் பார்க்க முடியுது. தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ் அண்ட் ஃபேமிலி ட்ராமா, ஃபேமிலி ப்ராப்ளம், சிஸ்டர், பிரதர், ஐம் சீயிங் மதர். உங்கள் ஃபேவரட் பர்சன் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்காக. எஸ், பிகாஸ் இந்த பர்சனுக்கு உங்கள் கூட இருக்கணும்னு ஒரு விஷ் இருக்குது. அவங்க உங்களை சூஸ் பண்ணுறாங்க. they are choosing you. they are attracted to you. they are desiring you. ஸோ உங்கள் கூட இருக்கப்போ அந்த ஃபீல் வந்து இந்த பர்சனுக்கு சூப்பராக இருக்குது. லைக் இந்த ஃபீல் வந்து இந்த பர்சனுக்கு யார்கிட்டையுமே கிடைக்கல. நீங்கள் வந்து இந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த ஃபீலிங்ஸை வந்து இந்த பர்சன் வந்து யார்கிட்டையுமே ஃபீல் பண்ணதில்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பில் சில ப்ராப்ளம் இருந்திருக்கும். அந்த ப்ராப்ளமில் இருந்து இந்த பர்சன் ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. they are trying. ஃபைனலி they are trying. இவ்வளோ டேஸ், இவ்வளோ மந்த்ஸ் இந்த பர்சன் வந்து ட்ரை பண்ணல. இப்போ இந்த பர்சன் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வராங்க. they're going to break no contact. this person feels like you are the best. you are the best. உங்கள் ஃபேவரட் பர்சனோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா, this person feels like very positive. positive energy, positive person. try to connect my energy. உங்கள் ஃபேவரட் பர்சனோட பாசிட்டிவிட்டி அதை பார்த்து நீங்கள் அட்மையர் பண்ணியிருப்பீங்க. தட்ஸ் வை நீங்கள் இந்த பர்சனை வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த பர்சன் கூட இருக்கப்போ லைஃப் கோஸ் ரைட், அந்த மாதிரி ஒரு ஃபீல்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ரைட், உங்கள் ஸ்பெஷல் பர்சன் எனர்ஜி ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. ஐ லிட்ரலி ஃபீல் இட். இந்த பர்சனால் உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. they are feeling too much. this person elder than you. birth date number 20, 15, 14, 10, 8, 4, 1, 31 and 6. இங்கே பார்க்குறப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய சயின்ஸ் ஷோ பண்ணுறாங்க. நீங்கள் அந்த சயின்ஸை வந்து பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த சயின்ஸை நீங்கள் நோட்டீஸ் பண்ணல. இல்லை, நோட்டீஸ் பண்ணுங்க அந்த சயின்ஸை. அதுக்கு என்ன மீனிங், என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு சில சயின்ஸை நோட்டீஸ் பண்ணுறீங்க, ஒரு சில சயின்ஸை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணல. பார்க்குறீங்க, பட் அதுக்கு என்ன மீனிங், இன்டெப்த் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிக்கல. என்ன மீனிங், என்ன சொல்கிறாங்கன்னு. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, உங்கள் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ரொம்பவே லோவாக இருக்கீங்க. உங்களை ஒரு பர்சன் கைட் பண்ணும். ஃபர்ஸ்ட், you definitely admiring this person. their age could be 34, 26, 90s born, 1997, 1998, 1994 and 80s born also. first of all, it's clear உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே நிறைய லவ் இருக்குது. ஓவர் லவ், ஓவர் பொசசிவ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த பர்சன் கூட இருக்கப்போ நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்சன் வந்து இது உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். ஓவர் பொசசிவ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனுக்கு எக்ஸ் இருந்திருக்கலாம், ஆர்எல்ஸ் உங்களுக்கும் எக்ஸ் இருந்திருக்கலாம், இந்த பர்சனுக்கும் எக்ஸ் இருந்திருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பர்சனால் எக்ஸ் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்ததை அக்செப்ட் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. அவ்வளோ பொசசிவ்னஸ், ஓவர், லிட்ரலி ஓவர், யூனோ, எக்ஸ்ட்ரா. நீங்கள் இந்த பர்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி வேறு யாரும் இந்த பர்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. உங்கள் பர்சனுக்கு இந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த பர்சனை சூப்பராகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. they are missing. லைக் நீங்கள் வந்து இந்த பர்சனோட சைடில் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக எப்போவுமே இருந்திருப்பீங்க.
அதை இந்த பர்சன் மிஸ் பண்ணுறாங்க. அவங்க எடுக்கிற டிசிஷன் ரைட் ஆர் ராங், வாட் எவர், நீங்கள் வந்து இந்த பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. அவங்க அதை மிஸ் பண்ணுறாங்க. தே லைக் யுவர் சைல்டிஷ்னஸ். ஐம் கெட்டிங் த வேர்ட் பேபி வாய்ஸ், சாஃப்ட் வாய்ஸ். தேர் நேம் ஸ்டார்ட் வித் GVNLOR SKDM. currently உங்க பர்சன் இருக்க ஸ்டாண்ட், they want to come towards you. See, they are coming. உங்க ஸ்பெஷல் பர்சனுக்கு நீங்க ஃபைனான்ஷியலி நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. இவங்களோட கரண்ட் தாட் என்னன்னா, இவங்க வந்து எப்படி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறது, எப்படி உங்ககிட்ட வந்து பேசுறது, அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. பிகாஸ் இந்த பர்சன் வந்து உங்களை ரொம்பவே டீப்பாக ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி உங்ககிட்ட பேசுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு இந்த பர்சனுக்கு தெரியல. தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு. அவங்களுக்கு ரியலாகவே தெரியல எப்படி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுன்னு, எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு ஐடியா இவங்களுக்கு இல்லை. அவங்க அதை பற்றி திங்க் பண்ணுறாங்க. திங்கிங் அபவுட் யூ, திங்கிங் அபவுட் திஸ் ரிலேஷன்ஷிப். உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க சைலன்ஸை இந்த பர்சன் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கேப்பை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நோ கான்டாக்ட். தே ரிக்ரெட். அவங்க மிஸ்டேக்ஸ் இந்த பர்சன் வந்து ரிக்ரெட் பண்ணுறாங்க. அவங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். சம்டைம்ஸ் இந்த பர்சன் வந்து நெகட்டிவாக இருந்திருப்பாங்க. இப்போ இந்த பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ், எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா, தாட்ஸ் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கு. அண்ட் தென் ஐம் கெட்டிங் த வேர்ட் கிஃப்ட். தேர் கோயிங் டு கிவ் அ டைனி கிஃப்ட். குட்டியாக ஒரு கிஃப்ட் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லைக் ரிங், சாக்லேட், ரோஸ், வாட் எவர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன், நீங்கள் இதே எடுத்துக்க வேண்டாம். டைனி கிஃப்ட் உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறாங்க. I think October, your birthday or your person birthday, anniversary, or else August. அந்த கிஃப்ட்டு டைனியாக இருந்தாலும் குட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் எனர்ஜி கிடைக்கிது இந்த பர்சன் சைட்லேருந்து. தேர் பிளானிங் ஃபார் கிஃப்ட். மெடிசன் ஃபீல்ட், ஐடி, பேங்கிங், ஓன் பிஸ்னஸ். அண்ட் தென் உங்கள் பர்சன் வந்து சில சீக்ரெட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு. சம்திங் இந்த பர்சன் வந்து ஹைட் பண்ணுறாங்க உங்ககிட்ட இருந்து. யூ போத் அஃபெக்டட். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 2 பேரும் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க. பர்டிகுலராக ஒரு பர்சன் அஃபெக்ட் ஆன மாதிரி பார்க்க முடியல, 2 சைடும் பார்க்க முடியுது. யூ போத் அஃபெக்டட். ரீசெண்ட்லி நீங்கள் வந்து கோல்ட், ஜுவல்ஸ் ஏதாச்சும் பை பண்ணியிருக்கலாம். திஸ் பர்சன் ஃபீல்ஸ் தட் யூ ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் பர்சன் இன் தியர் லைஃப். அவங்க லைஃப்பில் நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பர்சன். இது வந்து இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்ககிட்ட டேரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து சில ஃபைட்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நோ கான்டாக்ட் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த பர்சன் வந்து ரொம்பவே அதை ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்குன்னு. ஃபர்ஸ்ட் அவங்க அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டை விட இப்போது ரொம்பவே அதிகம், இப்போ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்களை வேல்யூ பண்ணுறாங்க இந்த பர்சன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் வந்து சில்லி ரீசன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சில்லி ரீசன்ஸ் வச்சு பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. ஐ எம் கெட்டிங் த வேர்ட் சில்லி. சில்லி ரீசனுக்கெலாம் நீங்கள் வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பீங்க. லவ் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. யூ கெட் அ நியூ லவ். This person thinking about you 24/7 bar. They are seeing your pictures, couple pictures. They are restricted by their parents or third party. Some restrictions in the person வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க.
இது உங்ககிட்ட டேரெக்டாக இந்த பர்சன் வந்து கன்வே பண்ணியிருக்க மாட்டாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகாதது லிவ் இட் ரெஸ்ட். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பாய்.